த பிக்கஸ்ட் நெகட்டிவ் வேர்ட் இன் திஸ் வேர்ல்டு என்னன்னு தெளிவாக சொல்கிறேன் கேளுங்க. நீங்கள் ஓவராலாக திங்க் பண்ணாதீங்க. தோல்விங்கிற ஒரு வார்த்தை, நீங்கள் பேசுகிற வார்த்தைக்கு உங்கள் வாழ்க்கையவே மாற்றக்கூடிய ஒரு சக்தி இருக்குங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். வேர்ட்ஸ் ஹேஸ் பவர். அப்போ தோல்விங்கிற ஒரு வார்த்தைக்கு போல நான் வேறு என்ன யூஸ் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, வெற்றி அடையவில்லைன்னு யூஸ் பண்ணுங்க, இல்லை வெற்றி பெறுவேன்னு யூஸ் பண்ணுங்க. பட் தோல்விங்கிற வார்த்தையை மட்டும் யூஸ் பண்ணாதீங்க. என் வாழ்க்கையில் எல்லாமே தப்பாகவே நடக்குது, எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் நான் தோல்வி அடைஞ்சிக்கிட்டே இருக்கேன் நீங்கள் நம்புனீங்கன்னா அதுதான் உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டும் நம்பும். ஸோ உங்களுக்கு தோல்வி தான் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதுபோல் தான் மாற்றி இப்படி யோசிக்கலாமே, நான் எந்த விஷயம் செஞ்சாலும் அதை சூப்பராக செய்வேன், இன்னைக்கு இல்லைனாலும் ஒரு நாள் நான் கண்டிப்பாக வெற்றி பெறுவேன், என்னால் இது முடியும்னு நம்புனீங்கன்னா அதை மாற்ற வேற யாராலையும் முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் நம்புங்க, உங்களால் முடியும்னு நீங்கள் நம்புங்க. தோல்விங்கிற ஒரு வார்த்தையை நீங்கள் உங்கள் வாழ்நாளில் யூஸ் பண்ணாமல் இருங்க. நான் எது செஞ்சாலும் வெற்றி அடைவேன்னு நம்புங்க, கண்டிப்பாக ஒரு நாள் நீங்கள் வெற்றி அடைவீங்க. நிறைய பேர் இந்த ஒரு வார்த்தை மேலே ஒரு கான்ஷியஸே இல்லாமல் இருக்கிறோம். பட் நீங்கள் எப்போ நல்ல விஷயங்களை பேசுறது மேலே கான்ஷியஸாக இருக்கிறீங்களோ உங்கள் வாழ்க்கையும் நீங்கள் நினச்ச மாதிரி பியூட்டிஃபுல்லாக மாறும். அது உங்கள் கையில் தான் இருக்குது. எப்பொழுது ஒரு மனிதன் தான் தோல்வி அடைந்து விட்டேன் என்று நம்புகின்றானோ, தோல்வி என்ற ஒரு வார்த்தையை உச்சரிக்கின்றானோ, அப்பொழுதுதான் அவன் தோல்வி அடைகிறான். அதனால இனிமே நான் தோல்வி அடைந்து விட்டேன் அப்படின்னு நம்பாதீங்க. தோல்விங்கிற ஒரு வார்த்தையை உங்க வாழ்க்கையில உச்சரிக்காதீங்க. அப்போ ஒரு நாள் தோல்வியே ஒரு நாள் உங்கள்கிட்ட தோற்று போகும். நான் தான் சொன்னா சாரி, தோல்வியே உங்களிடம் ஒரு நாள் வெற்றி பெறாமல் போகும். இனிமேல் தோல்விங்கிற வார்த்தையை தூக்கி போட்டு வெற்றிங்கிற ஒரு வார்த்தையை எப்ப பாரு உச்சரிச்சுக்கிட்டே இருங்க. உங்க வாழ்க்கை நீங்க நினைச்ச மாதிரி பியூட்டிஃபுல்லா மாறும்.